ஒரு பறக்கும் சக்கரத்தின் அதாவது ராட்டின சக்கரம் கோண வேகம் 600 ஆர்பிஎம்த்திலிருந்து 1200 ஆர்பிஎம் வரை 10 வினாடி நேரத்தில், அதாவது 10 செகண்ட் நேரத்தில் அதிகரிக்கிறது. இந்த நேர இடைவெளியில் இந்த சக்கரம் முடித்திருக்கும் சுழற்சி எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 2 வகையான உங்களுக்கு கோண வேகம் கொடுத்துருக்காங்க. 600 ஆர்பிஎம் ஒன்று, அது ஒன்று வச்சுக்கலாம். 1200 ஆர்பிஎம் அம்மையாட்டு வச்சுக்கலாம். கால இடைவெளி வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் வந்து 10 வினாடி கொடுத்துருக்காங்க. நேர இடைவெளியில் சக்கரம் முடித்திருக்கும் சுழற்சி எண்ணிக்கை எளிமையான வினா. இதில் ஒன் கொடுத்துருக்காது. நம்ம வந்து கவனிக்கிறோம். ஆர்பிஎம் வந்து ரிவல்யூஷன் பர் மினிட். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா 20 பை ரேடியன் பர் செகண்ட் வருது. ரேடியன் பர் செகண்ட்ல மாற்றும் பொழுது ஒரு ரிவல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு 360 டிகிரி, அதாவது 2 பை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி உமையாகி உமையாஃப் எடுத்திருக்கோம். உமையாகிங்கிறது உமையா ஒன்று வச்சுக்கலாம். அதாவது இனிஷியல் ஆங்கிள் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபைனல் ஆங்கிள் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். வர ஒன்றும் இல்லை. 1200 ஆர்பிஎம் போடும்போது உங்களுக்கு மினிட்டுக்கும் போது உங்களுக்கு 60 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு 2 பை ரேடியன் அப்படிங்கிறது அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 40 பை ரேடியன் பர் செகண்ட் வரும். டிவி வந்து கொடுத்துருக்கிறது 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னது? தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ஐ பிளஸ் ஒமேகா பை 2 இன்டு டி. அப்போ கொடுத்துருக்க நம்ம பதிக்கும் பொழுது ஒமேகா வந்து என்னது 40, ஒமேகா வந்து 40 பை, ஒமேகா வந்து 20 பை, பை 2 வருது இன்ட்டு 10. இப்போ அடித்தோன்னா 5 வந்துடுது. அப்போது இங்கே ப்ராக்கெட்டில் 40 பை ப்ளஸ் 20 பை 60 பை வரும். 60 பை இன்ட்டு 5 வருது 300 பை வரும். அப்போது உங்களுக்கு சுழற்சிகள் எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது 300 பை பை 2 பை. யாரும் முழு சுழற்சிக்கு 2 பை ரேடியன். அப்போது இந்த பையும் பையன் எப்படி போகிறோம்? 302 ஆகும்போது 150 வந்துடும். அப்போ 4 சரியான விடை 4. அது 4 ஆப்ஷனாக உள்ள 150 தான் சரியான விடை. நன்றி.